நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு இலவசமாக கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சியை தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. இது தொடர்பான விவரங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் சார்பாக இலவசமாக பெண்களுக்கு கனரக வாகனம் ஓட்டுநர் பயிற்சி வழங்குறாங்க. இந்த பயிற்சிலாம் எங்கே நடக்குது அப்படின்னா, கும்மிடிப்பூண்டி, விழுப்புரம், வேலூர், திருச்சி, கும்பகோணம், காரைக்குடி, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, பொள்ளாச்சி, ஈரோடு, திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகரில் இந்த பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சிக்கான காலம் 65 நாட்களில் நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமாக இந்த வாகனம் ஓட்டுநர் பயிற்சி நீங்கள் நிறைவு செஞ்சு ஒரு ஓட்டுநராக நீங்கள் பரிணாமம் பெறலாம். பயிற்சியில் நீங்கள் சேர விரும்புனீங்கன்னா என்னென்ன தகுதியெலாம் இருக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் தமிழில் பேசவும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறனும் இருக்கணும். 20 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும். இலகு ரக வாகன உரிமம் எடுத்து ஓராண்டு நீங்கள் நிறைவடைஞ்சிருக்கணும். பிஎஸ்வி பேட்ச் பதியம் பெற்றிருக்கணும். குறைஞ்சபட்சம் 155 சென்டிமீட்டர் உயரமும் 40 கிலோ எடையும் இருக்கணும். உடல் குறைபாடின்றி, அங்க அசைவில் குறைபாடின்றி, நோய்வாய்ப்பட்டிருக்காம இருக்கணும். கண்ணாடி அணிந்தோ அணியாமலோ கண் பார்வை திறன் ஸ்டாண்டர்ட் 1 அந்த அடிப்படையில் இருக்கணும். நிற பேதம் அறிதல்ல கண் பார்வை குறையின்றி நல்ல திறனுடன் இருக்கணும். ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எப்போதும் செயல்பாட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செஞ்சு கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் உள்நுழைந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள தொழில் துறைகளில் ஆட்டோமேட்டிவ் என்ற துறையை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள தேடல் படிப்புகளில் வர்த்தக வாகன ஓட்டுநர் பயிற்சி நிலை 4 என்ற பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள பயிற்சி மையத்தை தேர்ந்தெடுத்து ஆதார் எண் மூலம் உங்கள் தகவலை பகிர்ந்து விண்ணப்பிக்கப்பட வேண்டும். இந்த விண்ணப்பத்தை தங்கள் கைபேசி மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள இ சேவை மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/8/2025. அதே போல் candidate.tnskill.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம்.